ஹாய், திஸ் இஸ் கிரியேட்டிவ் கோட். இந்த வீடியோவில் ரியாக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ரியாக்ட் வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நம்மளால யூசர் இன்டர்ஃபேஸை பில்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த ரியாக்ட் லைப்ரரியை ரியாக்ட்னு சொல்லலாம், ரியாக்ட் ஜேஎஸ்னு சொல்லலாம். இந்த ரியாக்ட் லைப்ரரியை ஃபேஸ்புக் டெவலப் பண்ணி 2013 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஒரு புது ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு டெர்மினலில் என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் உங்களோட ப்ராஜெக்டோட நேம். எக்ஸாம்பிளுக்கு ஹலோ ரியாக்ட் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ரியாக்ட் ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ராஜெக்ட் டைரக்டரிக்கு போயிட்டு npm ஸ்டார்ட்ங்கிற கமெண்ட் வந்து கொடுக்கணும். npm ஸ்டார்ட்ங்கிற கமெண்ட் கொடுத்ததுமே நம்மளோட டெவலப்மெண்ட் சர்வர் ஸ்டார்ட் ஆகி ப்ரௌசரில் ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். ரியாக்ட் வந்து காம்பனன்ட் பேஸ்ட் யூஐ லைப்ரரி. இதை யூஸ் பண்ணி நம்மளால ரீயூசபிள் யூஐ காம்பனன்ட்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த காம்பனண்ட்டை பில்ட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஏன்னா இது ஒரு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். நீங்கள் கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் JSXங்கிற ஸ்பெஷல் சின்டாக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். HTML-யும் ஜாவாஸ்கிரிப்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ரைட் பண்ணியிருக்க கோட், இல்லைனா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க யூஐயை தான் JSX அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் உங்கள் காம்பனண்ட்டுக்கு நீங்கள் டேட்டாவை பாஸ் பண்ணோன்னா சிம்பிளாக நீங்கள் ப்ராப்ஸுங்கிற ஆர்குமெண்ட் ஆட் பண்ணால் போதும். அண்ட் அந்த ஆர்குமெண்ட் வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்பிளாக உங்களோட ஃபங்க்ஷன் பாடியில் இல்லைனா உங்களோட யூஐயில் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி அதோட ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணாவே போதும். உங்களால் அந்த டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ என்னோட காம்பனண்ட்டுக்கு நான் மெசேஜுங்கிற பேராமீட்டர் வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் பாஸ் பண்ண மெசேஜ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. அண்ட் எப்போல்லாம் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுதோ ரியாக்ட் உடனே வந்து யூஐயை வந்து அப்டேட் பண்ணிடும். இப்போ நான் பாஸ் பண்ண மெசேஜ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ரியாக்ட்ல ஸ்டேட்டுங்கிறது ஒரு பில்டின் ஆப்ஜெக்ட். இந்த ஸ்டேட் ஆப்ஜெக்ட்ல நம்ம காம்பனண்ட்டுக்கு தேவைப்படுற டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை மற்ற டேட்டாவை கண்டெயின் பண்ணுறது கூட இந்த ஸ்டேட் ஆப்ஜெக்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க காம்பனண்ட்டுக்கிட்டே நமக்கு ஒரு ஸ்டேட் வேணும்னா நம்ம ஜஸ்ட் யூஸ் ஸ்டேட்டுங்கிற ஹூக் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஹூக்குங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வேல்யூவையும் அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுற ஃபங்க்ஷனையும் வந்து ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு கவுண்ட்டுங்கிறது வேல்யூ, செட் கவுண்ட்டுங்கிறது அந்த கவுண்ட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன், அண்ட் ஜீரோங்கிறது டிஃபால்ட் வேல்யூ. இப்போ கவுண்ட்டுங்கிற ஸ்டேட்டோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 0. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 0 வந்து டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இந்த கவுண்ட் வேல்யூவை செட் கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நம்ம இன்க்ரிமெண்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறோமோ அப்போ கவுண்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா செட் கவுண்ட்டில் நம்ம கவுண்டோட வேல்யூ என்னவா சேஞ்ச் ஆகணுமோ அதை வந்து பாஸ் பண்ணணும். நான் இங்கே என்ன பாஸ் பண்ணியிருக்கேன்னா பட்டனை கிளிக் பண்ணும் போது கவுண்டோட கரண்ட் வேல்யூ 0 + 1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 0 + 1 1ன்னு சேஞ்ச் ஆகிடும். அந்த வேல்யூவை நான் செட் கவுண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அகைன் அண்ட் அகைன் நான் கிளிக் பண்ணுறதால கவுண்டோட கரண்ட் வேல்யூ கூட 1 ஆட் ஆகி கவுண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 0 + 1 1, 1 + 1 2, 2 + 1 3 அந்த மாதிரி. ஸோ அதனால் நமக்கு அப்டேட்டட் வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய யூஸ்ஃபுல் ஹூக் வந்து ரியாக்டில் இருக்குது. நம்ம எதுக்காக ரியாக்ட் வந்து லேர்ன் பண்ணணும்? ரியாக்ட் வந்து மோஸ்ட் பாப்புலர் ஃப்ரண்ட் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. அண்ட் நீங்கள் என்ன கோட் ரைட் பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய குட் ரியாக்ட் லைப்ரரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இவனும் ஈக்குவலாக மைண்டம் பண்ணுறானே. ஸோ அதோட லிஸ்ட்டு தான் இது. இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லைப்ரரி எல்லாமே ஒவ்வொரு காம்பனண்ட். இந்த காம்பனண்ட்டை ஈஸியாக நம்மளோட ரியாக்ட் ப்ராஜெக்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரியாக்ட் லேர்ன் பண்ணுறதால நமக்கு இருக்க இன்னொரு மோஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா நம்மளால ரியாக்ட் நேட்டிவ் கோட் வந்து ரைட் பண்ண முடியும். அண்ட் இந்த ரியாக்ட் நேட்டிவ் மொபைல் ஆப்ஸை பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நம்ம ரியாக்ட் லேர்ன் பண்ணிட்டோம்னா நம்மளால போத்
வெப் அண்ட் மொபைல் ஆப்ஸை வந்து டெவலப் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் ரியாக்டோட பேசிக்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இன்னும் டெப்த்தான வீடியோவை என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.